நீங்கள் வெளியிலாம் எங்கே போனாலும் புத்தூரில் பார்க்கணும். கர்நாடகாவில் கர்நாடகா வரைக்கும் கர்நாடகாவில் சுப்பிரமணியான்னு ஒரு இடம் இருக்கு. யாரும் பார்த்துருக்கீங்க? சுப்பிரமணியா சுப்பிரமணியான்னு ஒரு இடம் இருக்கு. 2 பாம்பு மேலே 2 பாம்பு 5 தலை பாம்பு மேலே மயில் மயில் மேலே உட்காந்துருக்கு சுப்பிரமணியாவில். கர்நாடகாவில் அது கர்நாடகாவில் எங்கேயுமே முருகன் பெருமானுக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம தமிழ் கடவுள் அப்படின்றதுனால போனவங்க தமிழர்கள் மலேசியா தமிழர்கள் வச்சிருக்காருலாம். எல்லா உலகத்தில் மூலக்குடிகளெல்லாம் எங்கே போய் தமிழர்கள் போனாலும் அங்கெல்லாம் வச்சுட்டாங்க. முருகப்பெருமான அற்புதமாக வச்சுருக்காங்க. அது மாதிரி சிவபெருமானுக்கு 5 முகம் எப்பவுமே. நீங்கள் வந்து நேபாளம் போனீங்கன்னா 6வது ஒரு முகம் இருக்கும். அதுக்கு பேர் பேர். நேபாளத்தில் 6 முகத்தோட பேர். பசுபதிநாதர் கோயிலில் அந்த முகத்துக்கு பேர் அதோ முகம்னு பேர். ஆமாம். இந்த 5 முகத்தில் எத்தனை கண்ணு இருக்கா? 10 கண்ணு. 5 முகத்தில் 12 கண்ணு வரும். 10 வரும். அந்த 6வது முகத்தை தனியாக விட்டு 5 முகத்தில் 10 கண்ணு இருக்கும். இப்போ அவர் உடம்புல பாதி கொடுத்துட்டு இந்த அதோ முகம் மட்டும் பார்வதி தேவிக்கு பாதி கிடையாது. அதனால 10 கண்ணில் 5 கண்ணு சிவபெருமானுக்கு தான், 5 கண்ணு பார்வதி தேவி தான். அவர் உடம்புல பாதி கொடுத்ததுனால இந்த அதோ முகம் இருப்பாரு. அதில் இருக்கிற 2 கண்ணு வந்து சிவபெருமானுக்கு மட்டும் வருமா. அதனால சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? 7 கண்ணு. பார்வதி தேவிக்கு 5 கண்ணு. நம்ம தமிழில் உயிரெழுத்து மொத்தம் எத்தனை? 12. அதில் குறில் நெடில்னு இருக்கும். குறில் எத்தனை, நெடில் எத்தனை? பட்சம் எத்தனை ஞாபகம் இருக்குதா? இதெல்லாம் சொல்லலாம். சின்ன பொண்ணு சொல்ல. ஐயா டீச்சருங்களா பார்த்து கேளுங்க ஐயா. ஆமாங்க சார். 5 7 டீச்சருங்க தான் சொல்லணும். பார்வதி தேவியா 5 கண்ணை உடையவங்களா. 7 அதோ முகத்தில் 2 கண்ணை சேர்த்து வச்சுக்கிறா பேரு. அதனால 7 நெடிலாம். குறில்னா பெண்ணு, நெடில்னா ஆண். அதனால 7 கண்ணை உடைய ஒரு சிவபெருமானு. அக்கு சொல்றேன், அதை சொல்றேன் கேட்டல. அதுக்கு ஒரு விலங்கு சொல்றேன், பின்னாடி வருவாங்க. இந்த இந்த 12 இடத்துல அந்த வந்து அக்குக்கு வந்து தனி அது சேராது. ஆனாலும் அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதையும் சொல்றேன். இப்போ அந்த மாதிரி அது இல்லாத உயிர்மை எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? 18. அதை அந்த சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கமா சொல்லுங்க. இது அப்படிலாம் பிரிக்க வேணாம். மொத்தமா சொல்ல மாதிரி வல்லினம் மெல்லினம் விளையினம்ட்டு தொண்டை பெருசா இருக்கிறவங்க தான் முடியும். ஆக மொத்தம் 18 போட்டாங்க. அந்த 18 எழுத்துல வல்லினம்ங்கிறது மொத்தம் 18 இருக்கா. அதில் வந்து முருகப்பெருமான் வந்து 6 முகங்களோட 12 கைகளோட இருக்கு. 6 முகங்கள் 12 கைகள். ஒரு பக்கம் இருக்க 6 வந்து வெள்ளினமா, ஒரு பக்கம் இருக்கிறது வந்து வல்லினமா. இடையில இருக்கிற 6 முகம் வந்து இடையினமா. 18 எழுத்தை சேர்ந்தது தான் முருகப்பெருமானுடைய முகமும் 12 கைகள். இந்த 12 18 கூட்டமாக நெருக்கினா என்ன வரும்? யாருக்கா சொல்ல தெரியுமா? 247 அந்த வரும்போது அப்போ முருகப்பெருமானுடைய லீலைகள் அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாரா. நாம முதல்ல தாயினுடைய கருவுள்ள குழந்தை இருக்கும் பொழுது முருகப்பெருமான் போய் குழந்தைகிட்ட பேசுறாராம். நீ கவலையே படாத, வெளியில் வரும்போது உனக்கு பல சிக்கல்கள்லாம் உண்டாகும். நீ என்னை கூப்பிடு, நான் ஓடியாந்து உனக்கு உதவி பண்ணுறேன்னாராம்.
குழந்தை வெளியில வந்த உடனே இந்த வெளி அட்மாஸ்பியரை பார்த்த உடனே எப்படி அழுகுதா? குவா குவான்னு அழுகுதா. அது குவா குவான்னு அழுகுதா, குகா குகான்னு அழுகுதா. நம்ம காதுல குவா குவான்னு உழுதான். குழந்தை அழுகும்போது யாரை கூப்பிடுது? முருகனை கூப்பிடுதான். அவர் சொல்லிட்டு போனாரு, கருவில் இருக்கும்போது நீ என்னை கூப்பிடுன்னு அவனுக்கு வந்து அருளை கொடுக்குறேன்னாரா. குழந்தை அழுவது எப்படி அழுமா? குகா குகா குகான்னு அழுமா. நாம அதை புரிஞ்சுக்காம குழந்தை குவா குவான்னு அழுகிறோம். ஆமா, முருகப்பெருமான் வந்து அவ்வளோ அற்புதமான அருளை கொடுக்குறாரா. நம்மளுக்கெல்லாம் அருளை புரியுறேன், நீங்க கவலையே படாதுங்க, என்னை கூட்டுங்க, நான் ஓடியாந்து உங்களுக்கு அருளை புரியுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு ஓடி வந்து அருள் புரிகிற முதல் கடவுள் யாரு? பரஞ்செந்தூர் முருகன் தான். அவர்கிட்ட சொல்லினீங்கன்னா அற்புதமா நம்மளுக்கு ஆனந்தத்தை எல்லாம் கொடுத்தார், மிக அற்புதமா கொடுத்தார். அவருக்கு 2 மனைவின்றோம். யார் யாரு சொல்லுங்க? தேவயானை, வள்ளி. 2 மனைவியும் கிடையாது, 2 சக்தி. எப்படி சொன்னாக்கா இச்சாசக்தி, கிரியாசக்தி, அவரு ஞானசக்தி. அது வந்து இதுல வராது. ஞானத்திற்கு ஆமா, இச்சாசக்தி ஒண்ணு, கிரியாசக்தி ஒண்ணு. இச்சாசக்தின்னா என்னன்னு சொன்னாக்கா ஒருத்தர் வந்து இறைவனை அப்படியே மனசுல நினைச்சு கண்ணை மூடி கண்ணீர் கலங்க இறைவனை நினைக்கிறாரு. எந்த விதமான ஆடம்பரமும் படோடமும் இல்லாம அப்படியே உள்ள முருக கண்களில் நீர் மல்க இறைவனை பிரார்த்தனை பண்ணமாக அது பேர் தான் இச்சைன்னு பேர். இச்சையுடன் இறைவனை அணுகுதல்னு பேர். அதுக்கு பேர் இச்சாசக்தின்னு பேர். அந்த இச்சாசக்தி யாருன்னு கேட்டோம்னாக்கா வள்ளி அம்மாள் தான் இச்சாசக்தியா. மனமுருக கண்களில் நீர் மல்க இறைவனை பிரார்த்தனை பண்ற சக்திக்கு பேரு இச்சாசக்தி. கிரியா சக்தின்னு சொன்னோம்னாக்கா உடம்பு மூலமா போய் ஆலயத்தை தூய்மை பண்ணுதல். இப்போ எல்லாரும் போய் சர்வீஸ் பண்ணாங்க பாரு, இந்த சர்வீஸை பண்ணுதல், அடியார்களுக்கு அன்னம் விட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் செய்கிறது, ஆலயத்தை தூய்மை பண்ணி பாத்திர பண்ணங்கள் எல்லாம் துளைக்கி துணியெல்லாம் துவைச்சி கொடுத்து அபிஷேகம் பண்ணி இறைவனை மனமுருக பாடி பண்ற பாரு, இதுக்கு பேர் வந்து கிரியாசக்தி பேர். இந்த கிரியாசக்தி யாருன்னு சொன்னமாக்கா தெய்வயானி. அதுக்கு பேர் என்னன்னா கிரியாசக்தின்னு பேரு. ஏன்னு சொன்னமாக்கா இந்த இச்சாசக்தின்னு சொன்னமாக்கா வள்ளியம்மால முருகப்பெருமானுக்கு வள்ளியம்மால ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா ஒருத்தன் சொன்னாரா அவர் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு வள்ளியம்மாவை. தேவயானிய தேவர்களை அசுரனை அழிச்ச உடனே தேவேந்திரன் என்ன பண்றான், அவருடைய வளர்ப்பு மகள் அவன் தேவயானை தேடி எத்தாந்து நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, எங்களுக்கு செய்த உதவிக்கு நாங்க நன்றி கடன் செய்தோம் சொல்லி தேவயானையை இட்டாந்து திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வள்ளியை யாரு கல்யாணம் பண்ணாங்க? யாருமே பண்ண. அவரு தேடி ஓடுறாரு. ஓடி போய் எங்க போய் வள்ளி மலையில போய் தேடி பிடிச்சி அந்த அம்மாவை வேடனா போய் கலாட்டா பண்ணி அந்த அம்மா தோர்த்தா விநாயகர் பெருமானை நினைக்க அவரு வந்து யானையா வந்து பயமுறுத்தி கட்டி பிடிக்க வச்சு அப்புறம் முருகன் காட்சி கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த இச்சாசக்திக்கு அவ்வளோ சக்தியா இருக்குமா. அத ஒரு திருப்பு வெள்ளா அருணாதர் சொல்றாரு, வள்ளி அம்மாள் உட்காந்து காலை நீட்டிட்டு இருக்காங்களா, முருகப்பெருமான் போய் காலை அழுத்தி விடுறாரு. காலை அழுத்தி விடல, காலை வருடி விடுறாரு. திருப்ப வேளா அருணாதர் சொல்றாரு, பாதி மதி நதி போது மணி சடை நாகனுடைய குமரேசா பாகு கனி மொழி மாது மகள் பாதம் வருடிய மணவாளா. மாது புறமகள்னா யாரு? புறமகள் யாரு? வள்ளி அம்மானுடைய பாதத்தை வருடி விடுறாரு. ஆழ்த்தனா வலிக்குமா, அவ்வளோ அன்பு அவர். ஏன்னா அந்த அம்மாவுடைய பக்தி அந்த மாதிரியான பக்தியா இருக்கு. அந்த மாதிரி கிரியாசக்திங்கிற ஒரு பக்தியும் இச்சாசக்திங்கிற ஒரு பக்தியும் தான் தெய்வயானையும் வள்ளி அம்மாவும். முருகனா தேடி போய் அந்த அம்மாவை பண்றதுனுடைய இது என்னன்னா, உள்ளத்தில் உள்ள முருக கண்ணீர் மல்க என் முருக மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாடினா இருப்பாரு. அந்த மாதிரியான பக்தி நிலையில போய் இறைவனை வந்து
வணங்குறதுக்கு பேர் தான் இச்சாசக்தின்னு பேர். அந்த இச்சாசக்தியினுடைய ரூபம் தான் வெள்ளியம்மா. இச்சாசக்தியா நீங்கள்லாம் அதை வந்து உங்கள் உடம்பு வழியா உங்களுடைய மனசு வழியா இறைவனை அணுகணும் அப்படின்றதுக்காக வெளியில இந்த மாதிரி 2 உருவத்தை கொடுத்து இச்சாசக்தி ஒன்று கிரியாசக்திக்கு ஒன்று ஏற்படுத்தி முருகப்பெருமானுக்கு 2 மனைவின்னு சொல்லி நம்ம அதை வணங்கணும். எப்படி வணங்கணும்? கிரியாசக்தின்னு சொன்னமாக உடலால் உழைப்பெல்லாம் செஞ்சு முருகனை வணங்கணும். இச்சாசக்தின்னு சொன்னமாக்கா உள்ள முருக உடல் உருக என் முருக மனிதனை முருகனை முருகா 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 குகான்னு நினச்சின்னா குகன் ஓடி வந்து நம்மளுக்கு அருள் பண்ணுவாங்க. அவ்வளோ அற்புதங்களெல்லாம் நிகழ்த்தக்கூடியவர் முருகப்பெருமான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழனியில் இப்படி நிற்கிறேன், தண்டாயத்தை கையில் வச்சுக்கின்னு வலது கால் வந்து முன்னாடி நிற்கும். நாம் ஓட்டப்பந்தயம் ஓடும்போது எல்லாரும் இப்படி நிற்பாங்க. விசில் விட்ட உடனே ஓடி எடுத்து விடுவாங்க. ஏன்னா அந்த ரெடி ஸ்டார்டிங் பாயிண்ட் அது அப்படி நிற்பாங்க. அந்த மாதிரி நிற்கிறாரா முருகப்பெருமான் பழனியில். முருகான்னு கூப்பிட்டா ஓடி வந்து நம்மளுக்கு உதவி புரியறதுக்கு நம்ம கூப்பிட மாட்டோம். கூப்பிடுவோம் உள்ள முடிவு உடல் உருகி முருகா 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 முருகான்னு கூப்பிடுங்களேன், கட்டாயமாக ஓடி வந்து நமக்கு அருளை புரிவார். முருகனுடைய அருளை பெற்று எல்லாரும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வோம் என்று இன்றையே வட திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லாருக்கிட்டும் பகிர்ந்துருக்குது. சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டோம். எல்லாருமா உள்ள முருக உடல் உருக முருகனை பிரார்த்தனை பண்ணி முருகனுடைய திருவருளை பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ இறைவனுடைய பிரார்த்தனை செய்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு